அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வணங்கக்கூடிய கடவுளுக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும், அதன் விதிகள் முறைகள் என்னென்ன, எப்படி பூஜை செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய தகவல்களையும், வீட்டு பூஜை அறையை எவ்வாறு பராமரிப்பது, என்னென்ன பொருட்கள் வைக்க வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த தர்மத்தின்படி கடவுளை வணங்குவதற்கு நாம் சில பூஜைகள் செய்ய வேண்டி இருக்குது. அப்படி செய்யும் பூஜைகளுக்கு என்று சில விதிமுறைகளும் இருக்கின்றன. அதன்படி செய்யும் பொழுது கடவுளின் அனுகிரகத்தை முழுமையாக பெறலாம் என்றும் சொல்லலாம். வேகமாக செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்பொழுது எல்லாம் நாம் எப்படி சாமி கும்பிடுகிறோம், எப்படி பூஜை செய்கிறோம், எல்லாவற்றிற்கும் அறக்க பறக்கத்தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். எதையும் முழு மனதாக செய்வது கிடையாது. முழு மனதாக செய்யாத எந்த ஒரு பூஜையும் நிறைவடைவதில்லை என்றும் சொல்லலாம். இறைவனுக்கு அபிஷேகம் என்ற பெயரில் தண்ணீரை வேகமாக ஊற்றுவது, பஜனை என்ற பெயரில் மனதார கடவுளை நினைத்து பாடுவது இல்லை. இதையெல்லாம் மனதார செய்யாமல் ஏதோ ஒரு கடனாளி மாதிரி தான் நாம் செய்து வருகிறோம். இப்படி பூஜை செய்தால் கடவுளின் அருளும் வரமும் எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. தன்னை மனதார நினைக்கும் பக்தர்களுக்கு கடவுள் கண்டிப்பாக மனம் இறங்குவார். அழுது கண்ணீர் வடித்து நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லும்போது அவர் காது கொடுத்து கேட்டு நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார். கடவுளுக்கு செய்யப்படும் பூஜை என்றாலே அவரை நாம் வீட்டிற்கு அழைக்கிறோம் என்ற அர்த்தமாக சொல்லப்படுகிறது. சாதாரணமாகவே ஒருவரை அழைக்கும்போது தடபுடலாக விருந்து வைத்து மரியாதை செய்து உபசரிப்பது நம்முடைய பழக்கமாகும். அதே போல நாம் கடவுளை எப்படி உபசரிக்க வேண்டும்? இறைவனை ஒரு விருந்தினர் போல அழைத்து அவருக்கு மரியாதை செய்து அவருக்கு பிடித்ததை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். இப்படி செய்யும்போது கடவுள் மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. உண்மையை சொல்லப்போனால் அவர் நம்முடைய வீட்டை விட்டு போவது கிடையாது. நம் வீட்டிலேயே தங்கி நமக்கு அன்பு புரிய தொடங்கிவிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே நீங்கள் செய்யும் பூஜையின் போது 16 படி நிலைகளில் பூஜை செய்வதே சிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி நாளில் இப்படி பூஜை செய்து விநாயகரை அழைப்பது ரொம்பவே நல்லது. இப்படி இறைவனுக்கு செய்து வழிபட முடியாதவங்க பஞ்சோபாச்சார் பூஜை செய்து கூட இறைவனை வழிபடுவதும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை உபசரிப்பிலேயே மகிழ்ச்சி அடைவார் இறைவன். அபிஷேகம், புத்தாடை, அலங்காரம், புஷ்பம், நெய்வேத்தியம், ஆர்த்தி, தீபம் என்று சகல பொருட்களையும் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அதே போல் நம்முடைய வேதங்களின்படி பூஜைகளை சரியாக செய்யும் பொழுது மட்டுமே முனிவர்களின் சங்கல்ப சக்திகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே பூஜையை முறைப்படி நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அன்புடனும் ஒரு மனதுடனும் வழிபடும் போது நாம் பக்திக்கும் இறைவன் அருள்பாலிப்பார். அது மட்டும் இல்லாமல் பூஜை தொடர்பான செயல்கள் அனைத்தும் உலகத்தில் உள்ள இச்சா சக்திகள் இழுக்கும் ஆற்றலால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பூஜையை ஒரு நபர் செய்யும் பொழுது அந்த தெய்வத்தின் இச்சா சக்தியுடன் தொடர்புடைய அலைகளை அவர் பெறுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்து தர்மம் பூஜை பொருட்கள் சார்ந்த சாகுன் என்றும் கூறப்படுகிறது. அதாவது பூஜையின் முதல் பகுதி உபச்சாரம் 1 முதல் 8 வரை குண்டலினிலிருந்து ஆன்மீக ஆற்றல் ஒரு நபரின் மேல் நோக்கி எழும் முன்னேற்றம் என்றும் சொல்லப்படுகிறது. பூஜை முடிவடையும் நிலையானது உபச்சாரம் 9 முதல் 16 வரை பனி நிற்கலை பொருளற்ற நிலை என்றும் கூறப்படுகிறது. எல்லாம் துறந்த நிலை ஒரு நிலை என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி பூஜை செய்வதன் மூலம் தெய்வத்தின் அருள் நீங்கள் எளிதாக பெற முடியும் என்றும், அது மட்டும் இல்லாமல் பூஜை செய்யும் பொழுது உங்கள் தெய்வீக உணர்வு அதிகரித்து ஒருமுகப்படுத்தப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. எதிர்மறை விளைவுகள் விரட்டப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய பூஜை நம்மை மட்டுமல்ல நம்முடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மைப்படுத்துகிறது என்றும் சொல்லலாம். வரும் 4 பூஜைகளைத்தான் வேதங்கள் என்று கூறுகிறோம். முதல் 2 பூஜைகளுக்கு உடல் அளவிலும் தேவ பூஜை, இறுதி 2 பூஜைகளும் நுட்பமான ஆன்ம நிலையிலும் இருக்கின்றன.
சிலை மற்றும் பட வழிபாடு. இந்த பூஜையின் போது 5 பொருட்களை கொண்டு கடவுளுக்கு பூஜை செய்யப்படுகின்றன. சந்தனம், மலர்கள், ஊதுபத்தி அதாவது தூபம், எண்ணெய், விளக்கு மற்றும் நெய்வேத்தியத்தை படைத்து பூஜைகள் செய்யப்படுகின்றன. சோடா சோபஜார் பூஜையின் போது 16 விதமான பொருட்களை கொண்டு கடவுளுக்கு பூஜை செய்யப்படுகின்றன. தெய்வத்திற்கு பூஜை செய்வது நமது கர்மாவின் செயலாகும். சோடா சோபஜார் பூஜையை நாமும் 3 முறை காலம், மதியம் மற்றும் சூரிய அஸ்தமத்திற்கு பிறகு செய்யப்படும் பூஜை முறையாகும். இதை செய்ய முடியாவிட்டால் காலையில் மட்டும் பூஜை, மதியம் மற்றும் மாலைக்கு பஞ்சசோபஜார் பூஜை செய்து கொள்வது நல்லது. ஒரு நாளைக்கு 3 முறை பூஜை செய்ய முடியாவிட்டால் காலை ஒரு நேரமாவது சந்தனம், பூக்கள் போன்றவற்றை வைத்து பூஜை செய்வது ரொம்பவே நல்லது. அந்த காலத்தில் அனைத்து பூஜை விதிகளையும் பின்பற்றி வந்தனர். ஆனால் கலியுகம் முற்றிவிட்டதால் நம்மால் அனைத்து விதிகளையும் பின்பற்ற முடிவதில்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 1 முறையாவது பூஜை செய்து இறைவனை நினைத்து இறை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது என்று கூறுகிறார்கள் முனிவர்கள். மனஸ் பூஜா என்பது நம் மனதில் எண்ண ஓட்டங்கள் வழியாக இறைவனை வழிபடுவது ஆகும். இவ்வாறு செய்யும்போது நமது கர்மாக்கள் புனிதமாக்கப்பட்டு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பூஜைக்கும் நமது கர்மாவுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கர்மாக்களின் விளைவாக தடைப்படும் காரியங்கள் அனைத்தும் கடவுளின் வேண்டி பூஜை செய்து வரும்பொழுது அது நிறைவேறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. பூஜை என்பது நமது கெட்ட கர்மாக்களை அழிக்கிறது அல்லது மாற்றி அமைக்கிறது என்றும் சொல்லலாம். எனவே தினமும் 1 முறையாவது இறைவனை பூஜை செய்வது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது. குளிக்காமல் சுத்தபத்தமாக இல்லாமல் பூஜை செய்வது ரொம்பவே தவறான செயலாகும். பிறந்த குழந்தை 10 நாட்களுக்கு, அதே மாதிரி இறப்பு நடந்த வீட்டில் 10 நாட்களுக்கு பூஜை செய்யக்கூடாது. அதே போல் 11வது நாள் சுத்தமாகி பூஜை செய்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் அதே போல் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பூஜை செய்யக்கூடாது. வீட்டில் உள்ள பூஜை அறை தனியாக இருந்தால் மற்றவர்கள் பூஜை செய்து கொள்ளலாம். அதே போல் பூஜை அறைக்கு திரைச்சீலை இட்டு வைப்பதும் ரொம்பவே நல்லது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், கடவுள் குளிக்கிறார் அல்லது தூங்குகிறார், எனவே அவருக்கு என்று ஒரு தனி அறை வேண்டும் என்று அர்த்தமாகும். அதேபோல மாதவிடாய் காலங்களில் பெண்கள் கோவிலுக்கோ வீட்டில் உள்ள பூஜை அறைக்கோ செல்லும் பொழுது தெய்வத்திடம் இருந்து வரக்கூடிய சாத்வீக அதிர்வலைகளால் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது உடம்பில் ராஜசக்தி அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே தான் 4 நாட்களுக்கும் அவர்கள் பூஜை செய்யக்கூடாது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த 4 நாட்களுக்கும் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் மனஸ் பூஜை செய்யலாம். அது தவறு ஒன்றும் கிடையாது. இறைவனை மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ளலாம். 5வது நாளில் வீட்டில் கோமியம் தெளித்து சுத்தம் செய்த பிறகு அல்லது விபூதி கலந்த தண்ணீரை வைத்து சுத்தம் செய்த பிறகு இறைவனுக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். பூஜை அறையில் எந்த திசை நோக்கி பூஜை செய்ய வேண்டும் என்று பார்த்தா, கிழக்கு திசை நோக்கி பூஜை செய்யலாம் அல்லது கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து கூட இறைவனுக்கு பூஜை செய்வது ரொம்பவே நல்லது. பொதுவாக பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஆண்கள் பூஜை செய்து வழிபாடை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் ஆண்கள் இல்லை என்றால் மூத்த பெண்கள் யார் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் மூத்தவர்களில் யார் பூஜை செய்கிறாரோ அவர்கள் மந்திரங்களை ஓதி பூஜை செய்வது ரொம்பவே நல்லது. அதே போல் பூஜை செய்யும் பொழுது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் கையில் மலர்களை வைத்து பூஜை செய்வது ரொம்ப நல்லது. முடிந்தால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பஜனை பாடலாம். அப்படி பஜனை பாட தெரியாதவர்கள் கைதட்டி கூட இறைவனை வழிபாடு செய்யலாம். பஞ்சோபாச்சர் பூஜை செய்யும் பொழுது இந்த பூஜையில் 5 பொருட்களை கொண்டு கடவுளுக்கு பூஜை செய்யப்படுகின்றன. சந்தனம், மலர்கள், ஊதுபத்தி அதாவது தூபம், எண்ணெய், விளக்கு மற்றும் நெய்வேத்தியம் ஆகியவற்றை படைத்து வலது கையில் மோதிர விரலால் சந்தனத்தை எடுத்து தெய்வத்திற்கு வைக்க வேண்டும். இப்பொழுது கட்டை விரலால் மற்றும் மோதிர விரல்களின் இடையில் குங்குமம் எடுத்து வைக்க வேண்டும். இறைவனுக்கு பூஜைக்காக வைக்கப்படும் மலர்களையும் இலைகளையும் எப்பொழுதுமே நுகர்ந்து பார்க்கக்கூடாது. இலைகளை அழித்த பிறகே பூக்களை அழிக்க வேண்டும். அதே போல வில்வ இலைகளை சிவனுக்கும், அருகம்புல் மற்றும் சிவப்பு மலர்களை விநாயகருக்கும் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது. அருகம்புல்லை ஒரு நாளைக்கு 3 முறை மாற்றி வைக்க வேண்டும். அதனால் தான் விநாயகர் சதுர்த்தியும் 3 நாட்கள் கொண்டாடப்படுகிறது.
மலர்களை தெய்வத்தின் தலையில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. அவருடைய காலடியில் வைத்துத்தான் பூஜை செய்ய வேண்டும். ஒவ்வொரு பூவாக வழங்கும் பொழுது அதன் தண்டு பகுதியில் தெய்வத்தை நோக்கி இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.